ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். லைஃப்ல நம்ம எல்லாருக்குமே சாதிக்கணுங்கிற ஆசை இருக்கும். அப்படி சாதிக்கும் பொழுது அதுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இல்ல ஒரு அவார்டு கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணும். அப்படி ஒரு சாதனைக்காக கொடுக்கப்படுற அவார்டு தான் கின்னஸ் அவார்டு. சரி, கின்னஸ் அவார்டு யாரு கொடுப்பாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இது வரைக்கும் செய்யாத ஒரு விஷயத்த யாராவது ஒருத்தர் செஞ்சு காமிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிற அவார்டு கொடுக்கப்படுது. அப்படி தமிழ் சினிமாவில இருந்து கின்னஸ் புக்ல இடம் பிடிச்சவங்களை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது நம்ம எஸ்பிபி. பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், இது மட்டும் இல்லாம ஒரு 6 நேஷனல் அவார்ட்ஸை வாங்கி குவிச்சிருக்காரு. இந்த உலகத்துல எந்த சிங்கருமே பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம எஸ்பிபி சார் பண்ணியிருக்காரு. அதனாலதான் கின்னஸ் புக்ல அவருக்கு இடம் கிடைச்சிருக்கு. 1966 ஸ்ரீ 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 மரியாதா ராமண்ணா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்துல இருந்து பாட ஆரம்பிச்சாரு. அன்னையிலிருந்து அவர் இறக்கும் வரை கிட்டத்தட்ட 50,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை 16 மொழிகள்ல பாடினதுனாலதான் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல இவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கு. இப்போ இவருடைய ரெக்கார்டை யாரோ ஒரு சிங்கர் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு பாட்டுன்னு பாடினா கூட கிட்டத்தட்ட 110 வருஷம் ஆயிடும். சோ ஆல்மோஸ்ட் இது அன்பிரேக்கபிள் ரெக்கார்ட் தான். புக்லயே இல்லாத இன்னும் 2 ரெக்கார்டு வச்சிருக்காரு நம்ம எஸ்பிபி. பிப்ரவரி 8 ஒரே நாள்ல வெறும் 12 மணி நேரத்துல 27 சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு எஸ்பிபி சார். அது மட்டும் இல்லாம ஒரே நாள்ல 19 தமிழ் சாங்ஸ், 16 ஹிந்தி சாங்ஸ் பாடி ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. நம்மளால ஒரே நாள்ல சேர்த்து வச்ச மாதிரி 2 லாங்குவேஜ்ல படம் கூட பார்க்க முடியுமான்னு தெரியல. அடுத்ததா நம்ம பார்க்க போறது நம்ம ஆச்சி மனோரமா. இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆமாங்க, உலகத்திலேயே அதிகமான படங்கள்ல நடிச்சிருக்கிறது இவங்கதான். அவங்க நடிக்க ஆரம்பிச்ச டைம்ல இருந்து இறக்கும் வரை கிட்டத்தட்ட 1750 மூவிஸ்ல இவங்க நடிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துல ஒவ்வொரு நடிகருக்கும் 10-20 படங்கள்ல நடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதுக்கெல்லாமே நம்ம விழா எடுக்கிறோம். ஆனா 1985லேயே மனோரமா மேம் கிட்டத்தட்ட 1000 படம் நடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 5000த்துக்கும் மேலான மேடை நாடகங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. 1958 அவங்களுடைய 12ஆம் வயசுல மாலையிட்ட மங்கை திரைப்படத்துலதான் முதலா திரையில வந்தாங்க. இவங்க அக்கா, பொண்ணு, மனைவி, அம்மா, அத்தை, பாட்டின்னு நடிக்காத கதாபாத்திரங்களே கிடையாது. இன்னத்துக்கே நோட்டீஸ்? நீ மட்டும் உண்மையான ஆம்பளையா இருந்தா, மூக்கு மேல மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, நெஞ்சில மஞ்சா சோறு இருக்கிற ஆம்பளையா இருந்தா இவங்களுக்கு மகனா நடிக்காத முன்னணி நடிகர்களே கிடையாது. இவங்க கண்டிப்பா நம்ம தமிழ் சினிமாவுடைய பிரைடு தான். அப்படிதான் நம்ம எல்லாருமே அவங்கள பாத்துட்டு இருக்கோம். வானாமா அவர் இந்த வீட்டு சம்பந்தி, பெரிய இடம். அவரை பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் தண்டி அடிக்கும். அவர்கிட்ட நான் எப்படிமா சண்டை போடுறது? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பிரேம் நசீர். இந்த காலகட்டத்துல இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு நடிகர் இருந்தாருங்கிறதே தெரியாது. இவர் ஒரு மலையாள நடிகர். அது மட்டும் இல்லாம தமிழ்லயும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இவர் ஏன் கின்னஸ் புக்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிக படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்கிறது இவர் தான். 1951 மருமகள்ங்கிற படத்திலிருந்து அவர் இறக்கும் வரை கிட்டத்தட்ட 724 மூவிஸ்ல இவர் ஹீரோவாவே நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, ஒரே ஹீரோயினோட 110 மூவிஸ் இவர் பண்ணிருக்காரு. அது வேற யாரும் இல்ல, ஆக்ட்ரஸ் ஷீலா தான். அது யாருன்னு யோசிக்கிறீங்களா? சந்திரமுகி படத்துல அகிலாண்டேஸ்வரியா வருவாங்கல்ல, அவங்கதான். சோ அதிக படத்துல ஹீரோவா நடிச்ச ரெக்கார்டும், அதே சமயத்துல ஒரே ஹீரோயினோட 110 மூவிஸ் பண்ண ரெக்கார்ட், இது ரெண்டுமே அவர் தான் வச்சிருக்காரு. 724 படங்கள் ஹீரோவா. அது போக அவர் துணை கதாபாத்திரங்கள்ல நடிச்ச படங்கள்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் 950 மூவிஸ்ல இவர் நடிச்சிருக்காரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1965 பிரேம் நசீர் நடிக்க ஆல்மோஸ்ட் 39 மூவிஸ் அந்த ஒரே ஆண்டுல வெளிவந்திருக்கு. கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு படம். இவர் நடிச்ச 950 படங்கள்ல 31 மூவிஸ்ல டபுள் ரோல் பண்ணியிருக்காரு. 3 படங்கள்ல ட்ரிபிள் ரோல் பண்ணியிருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இயக்குனர் திருமுருகன். 90s டைம்ல மெட்டியொலி பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த சீரியலை இயக்கியது இவர் தான். இவர் தமிழ்ல எம்டன் மகன்,
முனியாண்டி போன்ற படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எடுத்த ஒரு சீரியல் தான் நாதஸ்வரம். இவர் எதுக்காக கின்னஸ் ரெக்கார்ட் ஹோல்ட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் எடுத்த நாதஸ்வரம் சீரியலுடைய 1000th எபிசோட கம்ப்ளீட்டா ஒரே சிங்கிள் டேக்ல, அதுவும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாரு. இந்த மாதிரி இதுக்கு முன்பு உலகத்திலேயே யாருமே ட்ரை பண்ணதில்ல. இத சன் டிவில 2014ல மார்ச் 5th அன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணாங்க. 23 நிமிஷம் 25 செகண்ட் ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்ல இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆச்சு. உலக அளவில் இது முதல் முயற்சி. அதாவது கின்னிஸ் உலக சாதனையில் இடம்பெறுவதற்கு எல்லா வாய்ப்பும் எங்களுக்கு இருக்கு. உலகத்துல நிறைய படங்கள் சிங்கிள் டேக்கா எடுக்கப்பட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. பட் அதுல இருந்து இது ஏன் மாறுபடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கிள் டேக்கா ஒரு படத்தை எடுக்கும்போது ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்கன்னா திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு வரலாம். ஆனா இந்த நாதஸ்வரம் சீரியலினுடைய 1000th எபிசோட் ஒரு லைவ் டெலிகாஸ்டா இருந்தது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி நம்ம திரும்பவும் மிஸ்டேக்கை கரெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதே இடத்துல வெறும் நடிப்பு, டயலாக்ஸ் மட்டும் இல்லாம எஸ்எஃப்எக்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து எடிட்டிங் எல்லாமே சேர்த்து ஒரே டைம்ல கொடுத்ததுனால இது ரொம்பவே ஸ்பெஷலா பார்க்கப்படுது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது கிரிதாரி லால் நாக்பால். இவர் எதுக்காக கின்னஸ் ரெக்கார்ட் ஹோல்ட் பண்றாருன்னா, ஒரே நாள்ல ஷூட் பண்ணப்பட்ட ஒரு திரைப்படத்துக்காக அவர் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. அந்த படம் தான் சுயம்வரம். 1999ல 23 hours 58 minutesல இந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. இந்த படத்துல 14 டைரக்டர்ஸ், 19 சினிமாட்டோகிராஃபர்ஸ், 30 பிரபலமான நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. இவர் எழுதின கதைய சுந்தர் சி, பி வாசு, சுந்தர்ராஜன், KS ரவிக்குமார் போன்ற முன்னணி டைரக்டர்களை வச்சு வேற வேற இடத்துல ஒரே டைம்ல ஷூட் பண்ணி அதே நாள்ல ஸ்பாட் எடிட் பண்ணி திரைப்படத்தை உருவாக்கினாரு. இந்த படத்துடைய பின்னணி இசைக்காக தேவா, S.A. ராஜ்குமார், வித்யாசாகர் இவங்க 3 பேரையும் ஒர்க் பண்ண வச்சு அவங்களுடைய பாடல்களை ஒரே நாள்ல ரெக்கார்ட் பண்ணி அதை ஷூட்டும் பண்ணி படத்தை முடிச்சிருக்காரு. சிவ 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 சங்கரா. இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க போறது பி சுஷீலா அவர்கள். இவங்க எதுக்காக கின்னஸ் ரெக்கார்ட் ஹோல்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலேயே இருக்கிற ஃபீமேல் சிங்கர்ஸ்ல அதிகப்படியான பாடல்கள் பாடி இருக்கிறது இவங்க தான். 12 இந்திய மொழிகள்ல 17,695 பாடல்கள் பாடிய ஒரே இந்திய பெண்மணி இவங்க தான். 1951ல இருந்து இப்ப வரைக்கும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, சமஸ்கிருதம், சிங்களம், பெங்காலி, பஞ்சாபி, துளு, படுகா, ஒரியா இத்தனை இந்திய மொழிகள்ல பாடி இருக்கக்கூடிய ஒரே ஃபீமேல் சிங்கர் சுஷீலா அம்மா தான். அதனாலதான் நேஷனல் அவார்ட்ஸ் நம்மளுடைய நாட்டுல கொடுக்கப்படும் பொழுது முதலா ஃபீமேல் சிங்கர் கேட்டகரியை உருவாக்கி இவங்களுக்கு தான் அந்த அவார்டை கொடுத்தாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான். All my life I've had a choice of hate and love. I chose love and I'm here. உள்ளூர் அவார்ட்ல இருந்து ஆஸ்கார் அவார்டு வரைக்கும் எல்லாத்தையுமே வாங்கி குவிச்சிருக்காரு இவரு. அவர் என்ன கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணாருன்னு யோசிக்கிறீங்களா? நான் சொல்றேன். 1997ல ஒரு இண்டிபெண்டன்ட் சாங் ரிலீஸ் பண்ணாரு. இந்த பாடலை கேட்காத இந்தியனே இருக்க முடியாது. உலகத்திலேயே அதிக மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டது இவருடைய இந்த பாடல். 265 லாங்குவேஜஸ், அதாவது 265 மொழிகள்ல இந்த பாடல் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த பாடலுக்கு சொந்தக்காரரான ஏஆர்ஆர் கின்னஸ் புக்ல இடம் பிடிச்சாரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பிரம்மானந்தம். 1000 படங்களுக்கு மேல நடிச்சு வாழும் நடிகருக்கான கின்னஸ் ரெக்கார்ட் இவருக்கு கொடுக்கப்பட்டது. இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தின்னு பல மொழிகள்ல ஒரு காமெடி ஆக்டரா நடிச்சிருக்காரு. எய்ம்ஸ் ரூம் இல்யூஷன் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா, ஒரே ரூம்குள்ள ஒரு பக்கம் போனா ரொம்ப உயரமாகவும் இன்னொரு பக்கம் வந்தா ரொம்ப குட்டையாகவும் தெரியும். அந்த மாதிரியான ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு செட். அந்த இல்யூஷனை மானாட மயிலாட ரியாலிட்டி ஷோனுடைய 10th சீசன்ல அப்படியே செட்டா கிரியேட் பண்ணியிருந்தாங்க கலா மாஸ்டர். உலகத்திலேயே ரியாலிட்டி ஷோல இப்படி ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணப்பட்டது அதுதான் முதல் முறை. அந்த செட்ல 4 ஆர்டிஸ்ட வச்சு பெர்ஃபார்ம் பண்ண வச்சு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கின்னஸ்ல இருந்த ஆட்கள் அங்க வந்து அதை நேரடியா பார்த்து கலா மாஸ்டருக்கு கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல ஒரு இடம் கிடைச்சது. அந்த காலகட்டத்துல விஎஃப்எக்ஸ், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாம இது அவங்க பண்ணதுனால அவங்களுக்கு அந்த விருது கிடைச்சதுன்னு சொல்லலாம். இப்ப நம்ம பார்த்த ரெக்கார்ட்ஸ்ல யாருடைய கின்னஸ் ரெக்கார்ட் உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
திரும்பவும் வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். until then bye.